குத்துன பிச்சு புடு. ஆமா, உங்க மேல விட்ட எங்களுக்கு என்ன ஆசை? அதுக்குதான் உங்க அத்தை மக காத்துக்கிட்டு இருக்கா. பூச்சி வராத பாத்துறேன். வேணாண்டி, வேட்டி சட்டையும் புதுசு விளையாடாத. உன்கிட்ட விளையாட வேற யார்கிட்ட விளையாடுறது? இன்னைக்கு ஊத்த விடுறதுல. இந்த பாரு, இது வரைக்கும் எந்த பொண்ணு என் மேல தண்ணி ஊத்துனது இல்ல. நீ ஊத்திருவியா இல்ல ஊத்திருவியான்னு? என்ன விட்டா வேற யார் ஊத்த முடியும்? இந்த வாங்கிக்க. தண்ணி ஊத்த முடியாது சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? ஓ ஆசை ஏன் கடுப்பான்னு பேசாம உட்காந்துட்டேன். யாராவது பாத்திர போறாங்க, சீக்கிரம் போ. யார் பார்த்தா என்ன? நான் போக மாட்டேன். அட போடின. ஏய், எவடி அவன் ஏன் வரப்ப நடக்கிறது? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, பேசாம வர்றிய? நீ என்ன ஊமச்சியா? சண்டைக்கார கூடலாம் நாங்க பேசுறது இல்ல. யாரடி சண்டைக்காரங்க? யார் கேக்குறாங்களோ அவங்கதான். இந்தா, உங்க அப்பனும் எங்க அப்பனும் சண்டை போட்டுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஓஹோ, அத சுட்டி காட்டி பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் இப்ப பெரிய மனுஷி தான். நீ அப்படி வர்றியா? அதுக்கு பச்சை ஓலை கட்ட வேண்டியதை நான் தானடி. அத உங்க அப்பன் தானே தகராறு பண்ணி கெடுத்தாரு. ஏய், அவ்வளவு ரோஸ் எடுக்கிறவ ஏண்டி ஏன் வரப்ப நடக்கிற? இறங்குடி, இறங்குடினா. அப்படியா? இரு. ஐயோ, அதுல கால் வைக்காத நாத்து. யோ, என்ன இறங்குன்ற ஏறுன்ற? நான் என்ன பறந்து போக முடியும்? நான் அப்படிதான் போவேன். அடி கழுத. நீங்களா? முதல்ல கடை சாத்தி யாராவது பாத்துட போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? எல்லாம் உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன். நேசமாவா? பொய்யா? நீ எனக்கு ரொம்ப உசுரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா, நினப்பு எனக்கு வந்துடுச்சு. நான் பசிக்கலன்னு சொன்னேன். உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா? அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. யாரது? நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி. கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? சீக்கிரமாக யாராவது பாத்து போறாங்க. வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒண்ணுல சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்டுல மொச்சக்கொட்டை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல. அதான் கொண்டது. ஐயோ, யாரது? சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அது பேரு என்ன இளவோ மறந்து போச்சு. விராலு மீன். அது ஒண்ணு இல்ல, அசரீரி. தப்பிச்ச. இந்தா, நான் கொடுக்கறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ, கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. தள்ளிட்டியா? என்னடா அண்ணன் பசுமாடு வேண? ஏண்டா தம்பி எம்புத்தார கம்பி? இந்த ஊர் பெரிய மனுஷன் சேர்ந்து தங்கச்சிட்ட இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க என்ன செய்யலாம்? என் தங்கச்சிய கோஷ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா?
இதுக்கெல்லாமா கூட்டணி? ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க. எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க, அக்கா மாதிரி. எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க, சித்தி மாதிரி. அண்ணே தம்பி கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதையை? கேட்டேன். இவங்கள சும்மா விடக்கூடாது, விடக்கூடாது, வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே. ஐயா இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க. அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். கேட்கணும். அண்ணே தம்பி இவங்களை என்ன பண்ணலாம்? முக்கி போடுங்கடா. மாமா செண்பகா, ஏன் இப்படி ஓடியார? முகம்லாம் ரொம்ப அழுது வீங்கின மாதிரி இருக்கு. மாமா என்னைய புளியம்பட்டியில இருந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள சினிமா கொட்டக்காரன். அப்பாவும் அண்ணனும் நீ அவர்தான் கட்டிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இவ்வளவுதானா? நான் என்னமோ தான் நினைச்சிட்டேன். அவர் நல்ல மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். சினிமா கொட்ட ஓனதானே, கட்டிக்க, டெய்லி ஓசில படம் பார்க்கலாம். மாமா நீங்களும் விளையாடாதீங்க. நான் மனசு நொந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி பேசுனீங்க, நான் ஏதாச்சும் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். நான் இருக்கும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது. அல்லாத மாமா யாரோ வர மாதிரி தெரியுது. வா. நிலைமை புரியா பேசாத. நம்ம கல்யாணத்துல உங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல, எங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? நாம 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். செத்துறலாங்கிறீங்களா? அச்சே, பைத்திய கதை நான் பேசிக்கிட்டு. நாம ஏண்டி சாகணும்? 2 பேரும் வாழ்ந்து காட்டணும். சரி மாமா, எப்ப கிளம்பலாம்? உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும். மாமா இது மட்டும் நடக்கலன்னா நாளை காலையில என் போனதை தான் நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கும்போது ஏன்பா தங்கராசு, சோழ கொல்லையில இந்த பொண்ணோட தனியா இருந்தியா? ஆமாங்க. அது தப்பு இல்லையா? நாங்க தப்பா நடக்கலங்க. இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லி அழுதுச்சு. நான் ஆறுதல் சொன்னேன், அவ்வளவுதான். நேரடியாவே கேக்குறேன், நீ இந்த பொண்ணை விரும்புறியா? ஏமா நீ என்ன சொல்ற? நான் கட்டிக்கிட்ட இவரைத்தான் கட்டிக்குவேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஐயா, ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தரவு போடுங்க. நம்ம ஊர்ல கல்யாணமாகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசினாலும் சரி, இல்ல தப்பே பண்ணாலும் சரி, பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊரறிய அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். யோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இத நான் ஏத்துக்க முடியாது. அட, நீங்கனே ஒத்துக்க மாட்டேங்கிறது. போன வருஷம் கல்யாணமான காத்தமுத்து பைய வேறொரு பெண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணையே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானையா? அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? டேய், போய் பூசாரி கூட்டிட்டு வா. அம்மா, நீங்க போய் மஞ்சள் கயிறு எடுத்து வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. செத்தாலயம் போனதுக்கிட்ட வராத. இந்தாங்க, இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை, இது சாமிக்கு போட்டிருந்த மாலை. எங்க 2 பேரும் மாலை மாத்திங்க. போடுப்பா. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது. வாங்க போலாம். ஏங்க எங்கெங்க போயிட்டீங்க? ஆளை வச்சு தேடி பார்த்தோம், காணவே காணான்ட்டா. அதுக்காக நீங்களே நடத்தி போல நினைச்சிட்டீங்களோ? நான் ஒருத்தர் இருக்குதே மறந்துட்டீங்களே. அது வந்துங்க, நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான். நேரமா? கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா? ஏண்டி,
நடந்தது என்ன கல்யாணமா? எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சு எனக்கு கோபம் வந்து உன்னை வேண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன். ஏதோ நடந்துச்சு, இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நரிக்குடி ஜோசியர்கிட்ட ஓடி போயிட்டு ஓடியார. ஏங்க ஜோசியர்கிட்ட போயிட்டு வரீங்க? நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்னைக்கு நாள் சரியில்லாம பார்வதி. ஐயோ, அப்புறம்? அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து குலதெய்வத்துக்கு படையல் கடையில் வச்சு அப்புறமா சாந்தி முத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன, கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா கொண்டு போக போகுது. வர்ற ஆவணி மாசம் 14ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல வேலை நேரத்தோட வந்தேன். ஆமா, ஒண்ணும் நடக்கலையா? எங்க இந்த பையன் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டானா? ஏய் மானங்கிட்ட பையன். என்னங்க இது, இப்ப போய் அவங்கள திட்டலாமா? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, வர சொல்லு. தம்பி தங்கராசு, அம்மாடி சண்பகம், வாங்க. விழுந்து கும்பிடுங்கப்பா. கல்யாணம் தான் நாள் பார்க்காம நடந்துச்சு. இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கட்டும். என்ன இது வாழ்ற வீடு, சொல்றது புரிஞ்சுதா? நல்லாரு தங்கராசு, நல்லாரு.